guys, welcome to Zaz Eats. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் வந்து சிக்கன் தந்தூரி. ஃபஸ்ட் நம்ம ஒரு கடைக்கு போய்ட்டு 4 தை பீஸ் வாங்கிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஒயிட் பெப்பர், கஸ்தூரி மேத்தி, பட்டர், கரம் மசாலா, அப்புறம் தயிர். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், அதாவது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், ஒயிட் பெப்பர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹிண்ட் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு நல்லா தூவிடுங்க. தூவினதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தை பீஸை எடுத்து அதை நல்லா பிரட்டி நல்லா அதில் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 தை பீஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் அது ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு புதுசாக ஒரு மசாலா வாங்கினோம். அந்த மசாலா ஒரு கில்லர் மசாலா, செம்மையாக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அது தந்தூரி பிளாஸ்ட் இந்த மசாலாவோட பேர். நீங்கள் அதில் என்னமோ தேவையில்லை, கொஞ்சம் அந்த மசாலா கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தை பீஸ் எடுத்து நல்லா அதில் கோட் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 தை பீஸையும் மறக்காமல் கோட் பண்ணிடுங்க. நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ரெஸ்ட் பண்ணி தயிர் சிக்கனை எடுத்துட்டு ஏர் ஃப்ரையரில் அலுமினியம் ஃபாயில் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நம்ம 200 டிகிரிஸில் 12 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. ஆனால் மறந்துடாதீங்க, மேலேயும் பட்டர் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ஏர் ஃப்ரை பண்ண வச்சுருங்க. அப்புறம் அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடா சரியான டேஸ்ட்டுங்க.